Hi students, welcome to SEMA's classes. Testing of hypothesis. இதில் large sample and small sample test இருக்கு. நம்ம இங்கே small sample testல மீனை கம்பேர் பண்ணுறம்போது t-test apply பண்ணி அந்த டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். The height of 10 males of a given locality are found to be இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 70, 67, 62, 68, 61, 68, 70, 64, 64, 66 inches. இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஸ்டினை கேட்குறாங்க, இஸ் இட்ஸ் ரீசனபிள் டு பிலீவ் தட் த ஆவரேஜ் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 64 inches. அதாவது ஒரு 10 மேலோட ஹைட்டு கொடுத்துருக்கு, இதை வச்சுக்கிட்டு அந்த லொக்காலிட்டியில் எல்லாரோடைய ஹைட்டு வந்து 64 ஆவரேஜாக இருக்கும் அப்படின்றத பிலீவ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இதை எப்படி போடணும்? இது எப்படி போடணும்னா முதல்ல இந்த கொடுத்துருக்கிற இங்கே வேல்யூஸ் பாருங்கள். n வந்து 10, அதாவது n வந்து லெஸ் தென் 30. நம்ம ஆவரேஜ் ஹைட்டை டெஸ்ட் பண்ணுறோம். ஆவரேஜ் ஹைட்டை டெஸ்ட் பண்ணுறோம்னா மீனை செக் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருந்து n வந்து லெஸ் தென் 30 இருந்ததுன்னா நம்ம டி டெஸ்ட்டை அப்ளை பண்ணணும். அதுக்கு எனக்கு என்ன தெரியணும்? இதோட மீனியும் ஆவரேஜும் என்னன்னு தெரியணும். இதோட ஆவரேஜ் அப்புறம் வேரியன்ஸ் என்னன்றது தெரியணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடுத்துருக்கிறத டேட்டாவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல 70 போட்டோம்னா 70 ஸ்கொயர் 4900 எடுத்து 67 ஸ்கொயரோட வேல்யூ 4489, அப்புறம் 62 ஸ்கொயர் 3844, 68 ஸ்கொயரோட வேல்யூ 4624, 61 ஸ்கொயரோட வேல்யூ 3721, again 68 ஸ்கொயர் இப்போ தான் பார்த்தோம் 4624, 70 ஸ்கொயர் ஆல்ரெடி எழுதியிருக்கோம் 4900. அடுத்தது 64 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4096, again 64 4096, and 66 ஓட வேல்யூ ஸ்கொயரோட வேல்யூ 4356. இப்போ இந்த எக்ஸெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 660 வருது. இதை ஆட் பண்ணால் 43615 வருது. அதாவது நமக்கு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் அதோட வேல்யூ 660 கிடச்சிருக்கு. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 43650 கிடச்சிருக்கு. மீன் எக்ஸ் பாரோட ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். இங்கே சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 660 பை என் வந்து எவ்வளோ 10. ஸோ n வந்து 10 அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் திஸ் இஸ் ஈக்குவல் டு 66. ஸோ மீன் வந்து 66. இப்போ எஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் இதோட வேல்யூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ 43650 பை 10 மைனஸ் 66 தி ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஆகிடும்? 4365 ஆகிடும் 10ஆல் டிவைட் பண்ணால். 66ஓட ஸ்கொயர் வந்து 4356, ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 9. ஸோ எஸ் ஸ்கொயர் வேல்யூ 9. இப்போது நம்ம வந்து கொடுத்துருக்கிற டேட்டாஸ்க்கு மீனும் வேரியன்ஸும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஹைபாத்தசிஸை செட் பண்ணோம். H0 என்ன? அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க? ஆவரேஜாக ஹைட் எவ்வளோ இருக்கும்? 64ன்னு இருக்காங்க. அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு 64. இதுதான் H0. இதோட நல் ஹைபாத்தசிஸ் இது. இது ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்தசிஸ் H1 என்ன வரும்? மியூ நாட் ஈக்குவல் டு 64. ஒன்று இப்படி எழுதலாம், இல்லைன்னா H0 எப்படி எழுதிக்கலாம்? தர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ்னு எழுதலாம். H வந்து தர் இஸ் அ சிக்னிஃபிகன்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் டி டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். டி ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் மியூ பை எஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மைனஸ் 1. இதுதான் ஃபார்முலா. எக்ஸ் பார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 66 மைனஸ் மியூ எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க? 64 பை எஸ்ஸோட வேல்யூ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுத்தோம்னா தட் இஸ் 3 ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ன்னு எழுதி காமிச்சு அப்புறம் எடுத்துக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 பை இது என்ன ஆகிடும்? 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9ன்னு வரும், அதுவும் 3 ஆகிடும். 3 by 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம டி கால்குலேட்டட் பண்ணது வந்து 2ன்னு வருது. இதை டேப்லர் காலத்துலேயும் நம்ம கம்பேர் பண்ணி தான் வெதர் வி கேன் அக்செப்ட் தி H0 ஆர் ரிஜெக்டட் தி
ஹெச் நாட்ன்றதை சொல்ல முடியும். அதுக்கு எனக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தேவை. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு ஃபார்முலா n-1, n வந்து இங்கே 10. ஸோ 10-1ஓட வேல்யூ 9. இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஃப்ரம் த டேபிள் நான் வேல்யூ பார்க்கணும். ஃப்ரம் த டேபிள் எப்படி வேல்யூ பார்க்குறது? இங்கே டேபிள் காலம் டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இப்படி கொடுப்பாங்க. இதில் வந்து எனக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 9 எடுத்துருக்கிறதுனால எதுவுமே கொடுக்கலன்னா 5%ல் பார்க்கணும். 5%ல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.833 வருது. ஸோ அப்போது ஃப்ரம் த டேபிள் டி 5% 1.833. ஆனால் நம்ம கால்குலேட்டட் பண்ண வேல்யூ வந்து 2. டேபிள் காலத்தில் நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ வந்து 1.833. அப்போ calculated value is greater than the tabular value. Therefore இப்படி இருந்ததுன்னா h0 is rejected. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். Thank you for watching.